திருச்சிற்றம்பலம். சிவபூஜை. ஒவ்வொருவரும் சிவபெருமானுக்கு பூசை செய்ய கடமைப்பட்டவர்கள். மானிடப் பிறவி எடுத்ததே சிவபூஜை செய்வதற்குத்தான் என்றும் கூறுவர். மானுடப் பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயம். ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண்பணிக்காக அன்றோ. வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர். ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்பது சிவஞான சித்தியார். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே என்பது அப்பர் பெருமான் திருவாக்கு. இறைவன் ஆன்மாக்களுக்கு அளித்துள்ள கருவி கரணங்களைக் கொண்டு அப்பெருமானோடு தொடர்பு கொண்டு விளக்கம் பெறுதலே சிவபூஜை என்பதும் இப்பாடலால் அறியப்படுகின்றது. இதனாலேயே மனிதர்களே அன்றி பிற உயிர்களும் சிவபூசை செய்து உய்ந்ததாக சிவ நூல்கள் அறிவுறுத்தும். இயக்கர் கிண்ணரர் ஞமனொடு வருணன் இயங்கு தீ வளி ஞாயிறு திங்கள் மயக்கமில் புலி வானரம் நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயர்ப்பு ஒன்றி இன்றி நின் திருவடி அதனை அர்ச்சித்தார் பெரும் ஆரருள் கண்டு திகைப்பொன்று இன்றி நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளானே என்பது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரம். அருளாளர்கள் கூறும் இக்கருத்துக்களைக் கொண்டு நோக்கினால் மக்களாக பிறந்தவர்கள் அனைவருமே தீட்சை பெற்று சிவபூஜை செய்வதற்கு தகுதி உடையவர்கள் என்ற கருத்து தெளிவாக புலப்படும். திருச்சிற்றம்பலம்.